வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க மூவி தான் அங்லி ஸ்டோரி. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. இன்னைக்கு நம்ம இந்த படத்த தான் ரோஸ்ட் பண்ண போறோம். படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே என்ன சீன காமிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கதவனாவே இருந்தாலும் கட்டு இல்லாம கூட படுக்க வைக்குதுன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. "ஏய் என்னடா பண்ற?" அந்த மாரி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ டாய்லெட்குள்ள ரத்த கலையில உட்காந்துருக்காரு. ஒரு முட்டு சக்குன்னு விளையிட்டா பின்னால போஸ்ட் மரம் முட்டுல ஓபன் ஆயிருச்சு. இவன் எதுக்காக இந்த படத்துல இப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினி மேல ரொம்பவே ஒரு ஹானஸ்ட்டான சைக்கோ புடிச்சவனா இருக்கான் ஹீரோயினி மேல. அதாவது இவன் நெனச்ச நேரத்துல ஹீரோயினி இவன் நெனச்ச மாரி பண்ணணும். அப்படி பண்ணலனா தான் இங்க பிரச்சனையே. அவன் பாட்டுன்னு சைக்கோத்தனமா ஏதாவது பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு கட்டத்துல ஹீரோயினிக்கு இது புடிக்கல. பிடிக்காம வீட்ல இருக்கும்போது எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு ஹீரோயினி சொல்லிட்டு இருக்க, இவனும் மண்டை கடுப்புல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி நம்ம ஹீரோ எதுக்காக இப்படிலாம் பண்றான்? என்ன பிரச்சனை ஆச்சு? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அவனுடைய முன்காலத்துக்கு போகணும். அதாவது அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனில தம் அடிச்சுட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி உங்கள மேனேஜர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போகுது. அந்த மேனேஜர் மேமும் சில கொஸ்டின கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இவன் ரொம்ப நக்கலா பதில் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த மேமும் இந்த ஆஃபீஸ் விட்டு வெளிய போன்னு கத்த, அந்த நேரத்தில இவனும் அந்த மொபைல எடுத்து ஒரு வீடியோ காமிக்கிறான். என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்? அந்த வீடியோவ பார்த்தா, அங்க இருக்க அந்த மேனேஜர் மேம் ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த வீடியோவ எடுத்து காமிச்சிருக்கான். அத பார்த்து அந்த மேனேஜர் மேமும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஹீரோ இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்லியிருப்பார்? டீசன்ட் ஃபேமிலிடா என்னோடது. நாடா சொன்ன டீசன்ட் ஃபேமிலிடா என்னோடது. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிருக்காரு. ஐயோ கடவுளே கடவுளே. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவ லைட்டா டச் பண்ணுது. அதுக்கே நம்ம ஹீரோ அந்த பொண்ண புடிச்சு பலார்ன்னு அடிச்சிடுறாரு. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா? அப்படியே நம்ம ஹீரோயினிய புடிச்சு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கையில ஒரு பச்சை குத்திருக்காங்க. அந்த பச்சை குத்துன பேரு மேல தம்மு புடிச்சிருந்தால, அத எடுத்து சூடு வைக்கிறாரு. எதுக்குடா வைக்கிறேன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினி சின்ன வயசுல காதலிச்ச ஒரு பையனோட பேர பச்சை குத்திருக்காங்க. அந்த வெறியில நம்ம ஹீரோவும் தம்ம எடுத்து சூடு வச்சிடுறாரு கையில. அப்படியே மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, நம்ப ஹீரோயினி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த வீட்டு வேலைக்காரி இருக்காங்கல்ல, அவங்க தோசை சுட்டுருக்காங்க. அந்த வேலைக்காரி ஒரு கொஞ்ச நேரத்தில ஒரு 2 நிமிஷம் தோசை எப்போ சுட்டுறேன்னிறாங்க. அதுக்கு அந்த மேடமும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயினி கிளம்ப, நம்ப ஹீரோ போயிட்டு வேலைக்காரிய புடிச்சு படா படார்ன்னு அடிக்கிறாரு முதுகுலே. இத பார்த்த நம்ம ஹீரோயினி பயந்துகிட்டு கம்முனு வந்து உட்காந்து சாப்பிட்டே போயிடலான்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினி வேலைக்கு சுவாதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த தாயாளி கார் எடுத்துட்டு வந்து அங்க போனா கார்ல அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. காருக்குள்ளேயே வச்சு அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. அந்த கார்த்திக் தினம் எனக்கு நரகத்தை காட்டுறான். என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போதுல எனக்கே ஒரே குழப்பம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகடா நம்ம ஹீரோ கூட இருக்கணும்? எதுக்காக இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவிக்கணும்? டிவைஸ் கொடுத்துட்டு போனோம்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோரியும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி சின்ன வயசுல அம்மா அப்பா இறந்ததுனால தன்னுடைய மாமா வீட்ல தான் வளர்றாங்க. மாமா வீட்ல இருக்கிறவன் தான் நம்ம ஹீரோ. அவங்க கூட சின்ன வயசுலயே காதலிச்சு ஜாலியா அவங்க கூட ஊர் சுத்தி ஜாலியாவும் பேசிட்டும் இருக்காங்க. அப்படியே மறுபடியும் பார்த்தா பிரசன்ட்‌க்கு வந்து என்ன காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி பெட்ல உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ லட்டு வாங்கிட்டு வந்து குடுத்து, "இத நீ சாப்பிடு" அப்படின்றான். நம்ம ஹீரோயினி வேணான்னோனே அந்த லட்ட கீழ தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல ஹீரோயினி மறுபடியும் சின்ன வயசு கதைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினி அவங்க மாமா வீட்ல தானே வளர்ந்தாங்க. அப்பயே நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே பொம்பள பொம்மைய வச்சு தான் விளையாடி ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன் கட்டி புடிச்சு சுத்தினேன் எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. அந்த இடத்துல இருக்கறதுல அவங்க மாமா பையன் அந்த சைக்கோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, "டேய் இதென்டா நீ கட்டிக்க போற பொண்ணு.
இவங்க அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவனும் காதலிக்கிறப்ப சைக்கோவே அப்புறம் தான் மாறிடுறான். அப்படியே கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோயினி அவங்க மாமா வீட்டில் வளர்ற அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி திடீர்னு வந்து அவங்க மாமா கிட்ட நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த சைக்கோ நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் தானே அவரோட பையன். அதனால அவன் வந்து டேய் நீ தாண்டா எனக்கு சின்ன வயசுல இவளை கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன் நீ கட்டிக்க போற பொண்ணுன்னு சொன்னேன் இப்போ என்னடான்னா இவன் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன் நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பா வந்து பிடிச்சிக்கிட்டு மிரட்டவும் ஆரம்பிக்கிறான் கதறவும் ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி கட்டத்தில் தான் நம்ம ஹீரோயினியை அந்த சமயத்தில் கல்யாணமும் பண்ணியிருக்கான். விருப்பமே இல்லாமல் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினியும் வீட்டில இருந்து காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பித்து பிடிச்ச பைத்தியங்கார மாதிரி ஹீரோயினி காணாமல் போயிட்டா. வீட்டில் யாரும் இல்லை. அப்போ வேலைக்காரி பொம்பளை தான் இருக்கான். அதனால இவன் என்ன பண்ணுறான்னா இவனோட பிரியெல்லாம் அந்த வேலைக்காரி லேடி மேலே தான் தீக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கும்னு ஏன் முன்னாடி எனக்கு பிடிக்கும். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து உன் கூட என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே திடீர்னு நம்ம ஹீரோயினி ஒரு வார்த்தை சொல்றா. அத நான் கௌதமோட இருக்கிறேன்ல அதை நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வெறியில நம்ம ஹீரோவும் பாட்டில் எடுத்து மண்டியில அடிச்சிடறான். அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு கதை சொல்றா. ட்விஸ்டோட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ பாட்டில்ல மேகாவை அடிச்சிட்ட நான் அவளை காப்பாத்தி கொண்டு போய் கௌதமோட பழைய காதலனோட சேர்த்து வச்சுட்டேன். இந்த கன்றாவிக்கு இந்த படத்தை முன்னாடியே இந்த மாதிரி பண்ணி தொலைஞ்சிருந்தா எதுக்குடா அவ்வளோ பிரச்சனை நடக்குது. இது ஒரு படம்னு எடுத்து வச்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.